Hello friends, Assalamu alaikum. Welcome to Beautiful Lifestyle. இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய சிக்கன் வெள்ளை குருமா தான் செய்ய போகிறோம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், 10 பாதாம், 10 முந்திரி, இது கூடவே ஒரு ஸ்பூன் கசகசாவை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கனை வாங்கி மஞ்சத்தூள் போடாமல் கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் லைட்டாக ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த குருமாவுக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது. ரொம்ப பழமாக இருந்துச்சுன்னா குருமா ரெட் கலரில் மாறிடும். இந்த தக்காளியை லைட்டாக மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1.5 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள். உங்கள்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இல்லைன்னா கருப்பு மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை கப் தயிரை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 kg சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காய், முந்திரி, கசகசா எல்லாத்தையும் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது கூட நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக அது மேலே புதினா இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.